சென்னையில கூவம் கரையோரமா இருந்த எங்க குடிசை பகுதி அது. மணி ராத்திரி 8:30 இருக்கும். நான் சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டு பாய விரிச்சு படுத்துட்டேன். என் புருஷன் மாறி ரிக்ஷா ஓட்டிட்டு வீட்டுக்கு வர எப்படியும் 10:30 ஆயிடும். அதுவரைக்கும் என்ன பண்றது? பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமான்னு நினைச்சேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம், ஒரு நப்பாசை. இன்னைக்கு அவன் சீக்கிரம் வந்துட மாட்டானா? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு அவன்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பேசி அன்பா இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு தவிப்பு. வழக்கமா அவன் வர்றதுக்காக நான் இப்படி உருகி காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு காலையில நான் பார்த்த ஒரு விஷயம்தான் என் மனசை இப்படி அலைபாய வச்சுடுச்சு. காலை நேரத்து ஏக்கம். காலையில தண்ணி லாரி வந்ததும் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணி பிடிக்க ஓட்டினேன். வழக்கமா என் கூடவே வர்றா பக்கத்து வீட்டு சுகுணாவ காணோம். என்ன பண்றான்னு எட்டி பார்க்கலாம்னு அவ வீட்டு பக்கம் போனேன். கதவு லேசா சாத்தியிருந்தது. உள்ளே அவளும் அவ புருஷனும் அவ்வளவு நெருக்கமா அன்பா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவன் அவள அவ்வளவு ஆசையா அரவணைச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் என்னவோ போல ஆயிடுச்சு. அடிப்பாவி, காலையில 10 மணிக்கு புருஷன வேலைக்கு அனுப்பாம என்னடி உனக்கு இவ்ளோ ரொமான்ஸ்? மனசுக்குள்ள ஒரு செல்ல கோபம் வந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு வலி. அவ புள்ளைங்கள 8 மணிக்கே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருஷனோட கொஞ்ச நேரம் தனிமையில இருக்கணும்னு இப்படி செஞ்சிருக்கான்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சது. 7வது குடம் தண்ணி புடிக்க போனப்பவும் அவ வீட்டு கதவு திறக்கல. உள்ளே அவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவ புருஷன் பார்க்க ஒல்லியா நெட்டையா இருப்பான். ஆனா அவன் பொண்டாட்டி மேல அவ்வளவு ஆசையா இருக்கானே. என் புருஷன் மாரியும் கிட்டத்தட்ட அதே வயசுதான். அவனும் ரிக்ஷாதான் ஓட்டுறான். ஆனா தினமும் ராத்திரி சாராயத்தை குடிச்சுட்டு வந்து எதையோ கடமைக்கு செஞ்சுட்டு என்னை ஒரு மனுஷியாவே மதிக்காம திரும்பி படுத்து தூங்கிடுவான். சுகுணா புருஷனால மட்டும் எப்படி அவ பொண்டாட்டிய இவ்ளோ சந்தோஷமா வெச்சுக்க முடியுது? ஒரு பக்கம் என் புருஷன் மேல கோபமும் இன்னொரு பக்கம் சுகுணாவ நினைச்சு பொறாமையுமா இருந்துச்சு. அன்னைக்கு நாள் பூரா எனக்குள்ள ஒரு தவிப்பு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு என் புருஷன்கிட்ட என் ஆசைய சொல்லிடணும்னு முடிவு பண்ணேன். தனிமையும் எதிர்பார்ப்பும். ராத்திரி அவனுக்காக ஸ்பெஷலா கருவாட்டு குழம்பு வெச்சேன். இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட அன்பா இருக்கணும்னு முடிவு பண்ணி சாயங்காலமே என் புள்ளைங்கள குறுக்குப்பேட்டையில இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைதான் வருவாங்க. இன்னைக்கு மட்டும் அவன் குடிக்காம வந்தா 2 நாள் அவன வேலைக்கே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வெச்சுக்கிட்டு நிம்மதியா குடும்பம் நடத்தலாம்னு ஒரு கணக்கு போட்டேன். அவனுக்காக காத்திருந்த அந்த நேரத்துல காலையில சுகுணா வீட்ல பார்த்த அந்த அன்பான காட்சியும் அவங்க சிரிப்பு சத்தமும் என் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு இனம் புரியாத தவிப்பும் நடுக்கமும் கூடிக்கிட்டே போச்சு. இருளில் நடந்த குழப்பம். சரியா 9:30 மணி இருக்கும். குடிசைக்கு வெளியே யாரோ தட்டுத்தடுமாறி வர்ற சத்தம் கேட்டுச்சு. கதவ திறக்குற சத்தமும் சாராய வாடையும் உண்ணா உள்ள வந்துச்சு. எனக்கு அவ்ளோ ஏமாற்றமா போச்சு. அடப்பாவி, இன்னைக்கும் குடிச்சுட்டுதான் வந்திருக்கியா? மனசு வெறுத்து போய் நான் அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டேன். விளக்க அணைச்சுட்டு இருட்டுல இருமல் சத்தத்தோட அவன் என் பக்கத்துல வந்து படுத்தான். சாராய வாடை குடல பிரட்டுச்சு. ஆனா அன்னைக்கு அவன் என்ன தொட்ட விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வழக்கமா இருக்கிற முரட்டுத்தனம் இல்லாம கொஞ்சம் இறுக்கமா ஆசையா என்ன கட்டிப்பிடிச்சான். காலையில இருந்து எனக்குள்ள இருந்த ஏக்கத்தினால நான் அத பெருசா எதிர்க்கல. அவனோட அந்த அரவணைப்பு எனக்குள்ள ஒரு புது உணர்வ கொடுத்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு பொண்ணா மனைவியா நேசிக்கப்படுறதா உணர்ந்தேன். இருட்டுல அமைதியா அவனோட அந்த நெருக்கத்துல நான் என்னை மறந்து போயிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மெதுவா எழுந்து உட்கார்ந்து, என்ன குழம்புடி வெச்சிருக்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்படியே தூக்கிவாரி போட்டுச்சு. என் உசுரே போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என் புருஷன் குரல் இல்லையே. பதறிப்போய் கை நடுங்க தீப்பெட்டிய உரசி விளக்கை ஏத்தி பார்த்தேன். உறைஞ்சு போயிட்டேன். பக்கத்து வீட்டு கண்ணம்மா புருஷன். அடப்பாவே, இருட்டுல வீடு மாறி வந்து என்ன பண்ணி வெச்சிருக்க நீ? வெளிய போடா ன்னு கத்திக்கிட்டே கையில கிடைச்சத வெச்சு அவன அடிச்சேன்.
அவனும் அதிர்ச்சியாகி தப்பு செஞ்சுட்டோமேங்கிற பயத்துல இருட்டுலையே வெளியே ஓட்டிட்டான். எனக்கு கை கால்லாம் நடுங்கி அழுகையா வந்துச்சு. நல்ல வேளை கண்ணம்மா ஊர்ல இல்ல, அவ தம்பி கல்யாணத்துக்காக போயிருக்கா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா ஊரையே கூட்டி மானத்தை வாங்கியிருப்பா. ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சு. அவன் பழக்கவழக்கம் வித்தியாசமா இருந்தப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். அந்த அதிர்ச்சிலையும் பயத்துலையும் அவமானத்துலையும் என் உடம்பு அப்படியே சிலிர்த்துடுச்சு. வேக வேகமா போய் முகத்தை கழுவிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தேன். உண்மையான அரவணைப்பு. கொஞ்ச நேரத்துல என் புருஷன் மாறி வீட்டுக்கு வந்தான். இன்னைக்கு சவாரி சரியா இல்லாததால அவன் சாராயம் குடிக்கல. அவன் தெளிவா வீட்டுக்கு வந்தத பார்த்ததும் எனக்குள்ள இருந்த அத்தனை பயமும் வலியும் எதிர்பார்ப்பும் ஒன்னா சேர்ந்து கண்ணீரா வந்துச்சு. அவனுக்கு சாப்பாடு போட்டு குடுத்தேன். புள்ளைங்க எங்கன்னு கேட்டான். அம்மா வீட்டுக்கு அனுப்புனத சொன்னேன். அவன் சிரிச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாயில படுத்தான். என்னோட முகவாட்டத்தை பார்த்தவுடனேயே அவனுக்கு ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சுடுச்சு. நான் மெதுவா போய் அவன்கிட்ட படுத்து அவன் நெஞ்சில முகத்தை புதைச்சுக்கிட்டேன். எனக்குள்ள காலையில இருந்த தவிப்பு, இருட்டுல நடந்த அந்த அதிர்ச்சி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. நான் அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன். சுகுணா புருஷன் அவளை கொஞ்சின அந்த ஞாபகம் எனக்கு என் புருஷன் மேல ஒரு வெறியான அன்பை உருவாக்குச்சு. என்னாச்சுடி உனக்கு இன்னைக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு அவன் கொஞ்சம் ஆச்சரியமா ஆனா அன்பா கேட்டான். நான் எதற்கும் பதில் சொல்லல. எனக்கு தேவை என் புருஷனோட பாதுகாப்பு, அவனோட அன்பு மட்டும்தான். நான் என் முழு உணர்வையும் வெளிப்படுத்தி அவன்கிட்ட நெருக்கமானேன். என் கண்ணுல இருந்து கண்ணீர் கசிஞ்சுச்சு. என் தவிப்ப புரிஞ்சுகிட்ட அவனும் வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு ரொம்ப பொறுமையாவும் அன்பாவும் என்ன அரவணைச்சான். அந்த ராத்திரி பல வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு உண்மையான புரிதலும் அன்பும் பரிமாறப்பட்டுச்சு. என் உடம்பும் மனசும் அப்படியே லேசாகி அவனோட நெஞ்சிலேயே சாய்ஞ்சு கிடந்தேன். சனி ஞாயிறு 2 நாளும் இவனை எங்கேயும் வேலைக்கு அனுப்பாம என் கூடவே வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான முடிவோட என் புருஷனோட தோள்ல சாஞ்சு அப்படியே தூங்கி போனேன்.